ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம். ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வாஸ்துவில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன். இது நீங்கள் எந்த புக்லேயோ இல்லை யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டீங்க. இது புதிய ஒரு கான்செப்ட்டு. இதை வச்சு தான் மகான்கள் அந்த காலத்தில் வாஸ்து சாஸ்திரத்தையும் மனைவி சாஸ்திரத்தையும் வடிவமைச்சாங்க. ஓகேங்களா? இந்த சாஸ்திரம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் பல விஷயங்கள் அனுபவங்களை ஆராய்ச்சி பல காலங்களாக இதை பற்றியான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல தியானங்கள்லாம் பண்ணி இது உருவானுச்சுங்கிற விஷயங்களை நான் உணர்ந்தேன். ஓகேங்களா? இப்போ இதில் மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இந்த கருன்னு சொல்லக்கூடிய அந்த சோல் பார்த்திங்கன்னா அலை தான். இந்த வாஸ்து சாஸ்திரம் மனைவி சாஸ்திரத்தில் அலையை எப்படி ஈர்க்கிறது, அதை எப்படி தக்க வைக்கிறதுங்கிறது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் மனைவி சாஸ்திரத்தில் முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ அந்த அலையுடைய இயக்கம் 2 அலைகள் இருக்குது. ஒன்று உங்களுக்கு தெரியும் சவுண்ட் வேவ், இன்னொன்று லைட் வேவ். ஓகேங்களா? ஒன்று இப்போ டார்ச் லைட்லாம் அடிச்சிங்கன்னு வைங்களேன், இப்படி வி ஷேப்பில் போகும். அது ஸ்டார்ட் ஆகிற இடம் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வி ஷேப்பில் இப்படி போயிடும். ஓகேங்களா? அதுவே ஒரு லேசர் லைட்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் மாதிரி கோடு மாதிரி போகும், நூல் கயிறு கட்டி விட்ட மாதிரி பாயிண்ட்டாக போகும். ஓகேங்களா? இது லைட் வேவ்ஸோட தன்மை இந்த மாதிரி இருக்கும். அடுத்து காற்று சவுண்ட் வேவ்ஸ் எப்படி வரும்னா, ஒரு ஃப்ளோ தண்ணியை எப்படி அருவியில் கொட்டுது அது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அந்த அலை எப்படி வரும்னா, எல்லா பக்கமும் போகும். அதுக்கு போயிட்டு என்ன பண்ணும், எங்கெங்கெல்லாம் அந்த வேக்கம் க்ரியேட் ஆகுதோ இல்லை எந்த இடத்துல அந்த ஃப்ளோ இருக்குதோ, அந்த டைரெக்ஷன் எந்த சைடில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ இருக்கும். இப்போ ஸ்பீக்கரை இங்கிட்டு திருப்பினீங்கன்னா கீழ் நோக்கி அதோட ஃபோர்ஸ், அந்த சவுண்டோட வேல்யூம், அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அது எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகும் இங்கே போயிட்டு. சரிங்களா? அது ஏன்னா அலைக்கு இந்த முக்கியமான விஷயம் இதில் இதுதான். அலைக்கு 4 தன்மைகள் இருக்குது. ஒன்று ஊடுருவுதல், பிரதிபலித்தல், சிதறுதல் மற்றும் ஒன்றோடு ஒன்று ஓடிக்கொண்டிருக்குதல். இதுதாங்க அலையுடைய தத்துவம். ஒன்று ஊடுருவும், ஒன்றில் ஊடுருவி பெனட்ரேட் ஆயிரும். இன்னொன்று ஸ்கேட்டர்னா சிதறிடும். ஒரு கண்ணாடி துகளில் எப்படி சூரிய ஒளி பட்டோன்னா அப்படியே 10 20 ஒரு சூரிய வெளிச்சம் 10 20 எப்படி எத்தனை கண்ணாடி துகள் இருக்கோ அதில் சிதறுது இல்லையா? அது மாதிரி ஒரு கல்லில் போய் ஒரு அலையானது மோதுனுச்சுன்னா அது பல டைரக்ஷனில் இப்படி சிதறும். ஓகேங்களா? இதுதான் சிதறுதல். அடுத்து பிரதிபலித்தல். இப்போ கண்ணாடியில் பார்க்குறோம் முகத்தை, நம்ம முகத்தை அப்படியே நமக்கே காமிக்குது இல்லையா? அது பிரதிபலித்தல். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நீங்கள் அலை பட்டுச்சுன்னா அது அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும். இன்னொன்று ஒன்றோடு ஒன்று ஓடிக்கும். 2 சைடு ஆப்போசிட்டு ஒரு கண்ணாடியை வச்சுட்டிங்கனாக்கா இந்த அலையானது மோதி இங்கிட்டு மோதி அங்கே மோதி இங்கே மோதி அப்படியே போய் அதோட இதை ஸ்பீடு அதோடைய இதெல்லாம் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது நியூட்ரல் ஆயிரும். இதுதான் அலையோட இயக்கம். இப்படி தான் அலை இந்த டிசைனை வச்சு தான் அவங்க வீடு வாஸ்து சாஸ்திரம் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அதில் வாஸ்து சாஸ்திரத்தில் சைஸ் ரொம்ப முக்கியம். அதான் மனையடி சாஸ்திரம்னு வச்சாது. மனையடி சாஸ்திரம் அந்த சைஸில் ரூம் சைஸ் கரெக்டாக அந்த டிசைன் பண்ணி, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். சித்தனை வாசலில் போனீங்கன்னா 8க்கு 8 ரூம் இருக்கும், கியூபிக்கலாக இருக்கும். 8 8 8. அதில் நீங்கள் ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி பண்ணிவிட்டு அங்கே போனீங்கன்னா இங்கே கைடு சொல்லி தருவார். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பண்ணலாம், தெரியாதவங்க தெரியாது, பண்ண முடியாது. இப்போ நானும் தெரிஞ்சிருக்கேன், அதனால் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமில் உங்கள் மனசுக்குள்ளார ஓம்னு அப்படி மனசுக்குள்ளார சொல்கிறத அந்த ரூம் முழுவதும் மற்றவங்க எல்லாத்துக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு சவுண்டு கேட்கும், அதிரும். அதே மாதிரி ஈவன் வெளியில் ஒரு 10 அடி வெளியில் கூட நீங்கள் அதை இங்கேருந்து பண்ணிங்கன்னா அந்த மூச்சு காற்று விட்டால் கூட அந்த சவுண்டு, மூச்சு காற்று சவுண்டு கூட அங்கே அந்த ரூம்லேருந்து கேட்கும். அதுதான் அந்த டிசைன், அந்த ரூமுடைய டிசைன், அந்த சைஸுடைய டிசைன். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் மனைவி சாஸ்திரத்தில் 8க்கு 8 6க்கு 6 11க்கு 11 வைங்க, 11க்கு 16 வைங்க அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம வீட்டில் எனர்ஜி நல்லா இருக்கும். அந்த எனர்ஜி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அந்த எனர்ஜி நம்ம எந்த மாதிரியான எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ளார வேவ்ஸை கொண்டு போயிட்டே இருக்கோமோ அதுக்குண்டான அலைகள் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெருக்குத்து. இதனால தான் தெருக்குத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்குத்தோட வீடு வாங்காதீங்கம்பாங்க. தெரு அந்த வீட்டோட தெருவில் வருதுன்னு வைங்களேன், ரோடு வருது அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இடங்களை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஈசான்ய மூலையில் உள்ளது, நார்த் ஈஸ்ட் கார்னரில் உள்ள தெருக்குத்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் பொதுவாகவே நார்த் ஈஸ்ட்டில் நமக்கு சூரியனுடைய காந்தலையை வர்றதுனால நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் அதுவும் அதிகாலையில் வர்றது அந்த வீட்டுக்கு தேவையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வரும். அதுக்காக தான் தேக்கு மரம் வைக்கிறோம். தேக்கு மரம் என்னதுன்னா அதில் நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் வந்துச்சுன்னா அதை அப்படியே தேக்கி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் போட்ட மாதிரி உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளார கொடுக்கும்.
சரிங்களா? இது எல்லாமே ஒரு கான்செப்ட் தாங்க. அதே மாதிரி விண்டோஸ், டோர்ஸு எல்லாமே எப்படி அந்த எனர்ஜியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அதுக்கு முக்கியமான விஷயம் பிரம்மஸ்தானம். பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டினுடைய மூலம், நமக்கு எப்படி மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த உடலோட மையம், உயிரோட மையமும் இருக்குதோ, மனதோட அந்த பல மையங்கள் சேர்ந்தது அந்த நம்மளுடைய உயிர் மையம். ஓகேங்களா? உடல் மையம், உயிர் மையம், ஜீவகாந்த மையம், ஜீவ வித்து குழம்பு, அது எல்லாமே அந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு பகுதி தான் வந்து நம்மளுடைய மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மூலாதாரம் தான் வந்து பிரம்மஸ்தானம். அந்த பிரம்மஸ்தானத்தால், அந்த பிரம்மஸ்தானம் அதனால தான் புனிதமாக வச்சுக்கணும். துளசி மடம் வைப்பாங்க, ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும். அதான் வந்து விண்ணுடைய ஆற்றல், அதாவது ஆகாய ஆற்றலை இருக்கக்கூடிய பகுதி. அது ரிசீவர் மாதிரி. நீங்கள் டிஷ் ஆண்டனா வச்சுருக்கீங்கன்னா அதில் ரிசீவர் கீழே வச்சுட்டு தானே டிவியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி வந்து அந்த ரிசீவர் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரம்மஸ்தானம். அதில் சில பூஜை புனஸ்காரம் பண்ணி சில எந்திரங்கள்லாம் வச்சு பண்ணி ஐதீகமாக பண்ணோம்னா நல்லா சிறந்த முறையில் வாஸ்து இருக்கும். அப்படி தாங்க நம்ம வந்து வீடை வந்து டிசைன் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டியது, காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றுங்க. நல்லா வீடை க்ளீனாக வச்சுக்கோங்க. வீட்டில் முடிஞ்சால் டெய்லியுமே ஊதுபத்தியிலையும் சாம்பிராணி போடுங்க. வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி என்ன பண்ணுது, இந்த புகையானது நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் மணி அடிக்கிறீங்க இல்லையா, மணி அடிக்கும்போது அந்த மணியில் இருக்கக்கூடிய அந்த ஓசை இருக்குது பார்த்தீங்களா, அது போய் எங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ, எங்கே எப்படி கொசு இருக்கிறத போய் அந்த ஆல் அவுட் போய் கடிக்கிற மாதிரி விளம்பரம் போடுறாங்களே, அது மாதிரி வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் வந்து இந்த மணி சத்தமானது போய் அடித்து அதை வந்து நெகட்டிவை வந்து வெளில தள்ளிடும். அதாவது வந்து ஒரு அழுக்கு தண்ணி இருக்குன்னு வைங்களேன், அதில் நல்ல தண்ணியை ஒரு குடம் ஊற்றுங்க. அழுக்கு தண்ணி ஒரு டம்ளர் தான் இருக்குது, அதில் ஒரு குடம் நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அழுக்கு தண்ணியெல்லாம் கரைஞ்சி டைல்யூட் ஆகி அது இல்லாமல் தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு, நம்ம பாசிட்டிவாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இதுதான் வந்து அலை இயக்கம். ஓகேங்களா? இது அற்புதமான விஷயம். இந்த கான்செப்ட் நீங்கள் எந்த புக்லையும் படிச்சிருக்க முடியாது, யார் சொல்லியும் கேட்டுக்க மாட்டீங்க. இதுதான் வாஸ்து. இதை வந்து சில பேர் வாஸ்துங்கிற பேரில் வந்து புக்கை படிச்சுட்டு நிறைய இன்னைக்கு புக்ஸ் இருக்குது வாஸ்து சாஸ்திரத்தில். அவங்க எழுதுனா, இவங்க எழுதுனாங்க, பிஹெச்டி முடித்தேன், அதை முடித்தேன், இதை முடித்தேன். ஆனால் யாரும் உணர்ந்து வாஸ்து சொல்கிறதே இல்லை. எல்லாம் வந்து ஓரலாக வெர்பலாக பல புக்கை படிச்சுட்டு இவங்க சில விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணி அந்த வீட்டில் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு பண்ணிட்டு பண்ணுறாங்க. மேபி அவங்களும் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், சில விஷயங்கள் நான் சொன்ன விஷயத்த வேறு யாரும் கூட போட்டிருக்கலாம். பட் ஆனால் வந்து என்னோட நாலேஜ் படி நான் அந்த மாதிரியான இது பார்க்கல. நான் ஏன்னா பல வருடங்களாக ஒரு 25 வருஷமாக நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் சிவில் இன்ஜினியர், பிஇ சிவில் இன்ஜினியர். நான் வந்து பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து வாஸ்து எல்லா இடத்துலையும் நான் எல்லா வாஸ்துவை ரிலேட் பண்ணி பார்ப்பேன். இந்த பிரபஞ்சத்தை எப்படி, இந்த யூனிவர்சல் மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி வீட்டுக்குள்ளார வருது, ஒரு இடத்துல போனால் எப்படி அந்த இடத்துல எப்படியாப்பட்ட அலை இருக்குன்னு என்னால் உணர முடியும். நான் அதை வந்து ஃபீல் பண்ணுவேன், எப்படி இருக்குது இந்த இடத்துல வேவ் சேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து டிசைன் பண்ணுவேன். அதுதான் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டி. அந்த ஒரு வீடு கட்டுறேனாக்கா என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சிக்கும், அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசியே தேவை இருக்காது, அந்தளவுக்கு காற்றோட்டம் இருக்கும், இப்போ லைட்டிங் இருக்கும், வேவ்ஸ் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டில் போனாங்கனால இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரியான டிசைன் பண்ணணும். அதுதான் என்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயம்லாம் வந்து நான் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லலாமா என்னன்னு தெரில, இந்த அலை இயக்கத்தை. பட் ஆனால் நான் சொல்லிட்டேன், என் மனசில் பட்டுச்சு. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். யாரும் இந்த சீக்ரெட்டை வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயங்களை வந்து பல மகான்கள் இலைமறைவு காய்மறைவாக இப்படி வைங்க, கிழக்கில் வந்து தென்கிழக்கில் கிச்சன் வைங்க, வடமேற்கில் டாய்லெட் வைங்க, தென்மேற்கில் பெட்ரூம் வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த அலை தான், அலை இயக்கம் தான். இந்த அலை வந்து நல்லா பாசிட்டிவ் அலையாக இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி வர வைக்கிறது. அப்போ வந்து அந்த அலையை வந்து சில நெகட்டிவ் அலைகள் வரும், அதை தடுக்கிறது எப்படின்னாக்கா அதுக்கு தான் வந்து விநாயகர் கோயில். அது விநாயகர் வந்து சிலையை வச்சா விநாயகர் சிலை இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி வச்சோம்னா அது வந்து நெகட்டிவ் வந்து அங்கே வந்து உள்ளுக்குள்ளார போய் அது வந்து அங்கேருந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ரெண்டாவது அந்த விநாயகர் சிலையை வைக்கும்போது அந்த விநாயகருக்கு வந்து சில பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி பூஜை கீழே தகடெல்லாம் வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும், அங்கே போய் பிரதிபலித்து அது வந்து அதோடைய இது வந்து ஷீல்டு மாதிரி அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதேமாதிரி சில இடங்கள் கண்ணாடி வைப்பாங்க, சில இடங்களில் சூளை மாதிரி வைப்பாங்க. திருச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகளில் வச்சுருப்பாங்க சூளை மாதிரி, கல்லிலே செதுக்கி அந்த கார்னரில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னதுன்னா இந்த அதை வந்து ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். சில இடங்களில் வந்து கண்ணாடி வைப்பாங்க. கண்ணாடி வந்து நீங்கள் வைக்கலாம், கண்ணாடி வந்து சில சமயம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அதனால் நெகட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும்.
பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் வந்து உள்ளுக்குள்ளார வரட்டும், நெகட்டிவை வந்து எப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து அதுக்கு அட்ஜசன்ட் சைடில், அதுக்கு ஆப்போசிட் சைடில் வைக்காமல் அட்ஜசன்ட் சைடில் கண்ணாடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும் உள்ளுக்குள்ள வரும். நெகட்டிவ் எதுவும் வந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணுங்க. இதுதான் வந்து இன்னும் வந்து அந்த காலத்தில் இன்னும் இதை பற்றி சொல்லணும்னா அலை இயக்கத்தை பற்றி சொல்லணும்னு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து ஒருத்தவங்க டெத்து இறந்துட்டாங்கனாக்க அந்த கண்ணாடியை வந்து வீட்டில் கண்ணாடியெல்லாம் ஸ்க்ரீன் போட்டு மூடுவாங்க. இப்போ எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு தெரில. ஈவன் டிவி பெட்டியெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு மூடியிருக்காங்க. டிவி அந்த காலத்துலாம் பெரிய டிவியாக இருக்கும். பின்ன வந்து கண்ணாடி எல்லாத்தையும் வந்து மூடிடுவாங்க. எதுக்கான அந்த வீட்டில் வந்து ஒரு துன்ப சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னாக்க அந்த வேவ்ஸ், அந்த வைப்ரேஷன் எல்லாருமே அழுதுகிட்டு மன கவலையில் இருப்பாங்க. அப்போ அந்த இதெல்லாம் கண்ணாடியில் பட்டு அந்த வீட்டுக்குள்ளே எப்போதுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து மூடுவாங்க. ஈவன் வாசலில் சின்ன விநாயகர் கோயில் வச்சுருந்தா கூட அதை மூடிடுவாங்க. எதுக்காகனா அது வந்து மோதி திருப்பி அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். கண்ணாடியோ இந்த இதெல்லாம் வந்து அதுக்கோட தன்மை என்னதுன்னா எதை உள்வாங்குதோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடிக்கு. அதனால தான் அந்த மாதிரி மூடி வச்சாங்க. இப்போ இந்த காலத்தில் மூடுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து அதை வந்து அதுக்காக தான் சொல்லுவாங்க, ஒரு துன்ப சம்பவம் நடந்த வீட்டில் இமீடியட்டாக ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்ட்டு. எதுக்காகனா அந்த வீட்டில் ஏற்கனவே நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது வந்து அழுது சோகமான மனநிலையில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த இறுக்கமான மனநிலையில் இருந்திருப்பாங்க. அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து வைக்கும்போது அந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக 4 பேர் வருவாங்க, கெஸ்ட்டு வருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய மன அலை நல்லா பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இருக்கும்போது அந்த அலை வந்து நான் சொன்ன இல்லை ஏற்கனவே சாக்கடை தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நல்ல தண்ணி ஒரு குடம் ஊற்றுறோம்னா எப்படி அழுக்கெல்லாம் போய் நல்ல தண்ணியாக பியூராக தண்ணி இருக்குதோ அது மாதிரி தான் கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷன் போட 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 நெகட்டிவ் எல்லாம் அணிஞ்சிடும். அதுக்கு மெயினாக வந்து நம்ம வீட்டில் வந்து டெய்லி பூஜை பண்ணணும். அட்லீஸ்ட் பூஜை பண்ணுறோமோ இல்லையா விளக்கேற்றி காலையிலையும் சாயங்காலம் விளக்கேற்றுங்க, ஊதுபத்தி ஏற்றுங்க. வாரத்துக்கு 2 தடவை மினிமம் சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. வீட்டில் டெய்லியுமே சாம்பிராணி போடுங்க. வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே எல்லாமே டோட்டலாக மறைஞ்சிடும். இதை மட்டும் பண்ணுங்கள். வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும், என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம், நல்ல செல்வம், நல்ல கல்வி எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நம்ம எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம என்ன வேணுங்கிறத தெளிவாக வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாங்க. வாஸ்துடைய கரு இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய வாஸ்து டிசைன் பண்ணுறது. நான் அப்படி தான் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுறேன் பில்டிங்ஸ் எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் வேணும், வீடு கட்டணும்னா வாஸ்து முறைப்படி நல்ல ஒரு தரமான வீடு கட்டணும், குவாலிட்டியாக கட்டணும், ரீசனபிள் ப்ரைஸில் கட்டணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பருக்கு. என்னோடய ஆஃபீஸ் சென்னை மேடவாக்கத்தில் இருக்குது. நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறேன். பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்து எல்லா இடத்துலையும் நானே பண்ணுவேன். சின்ன ப்ராஜெக்ட்ஸ்னால் என்னோடய சூப்பர்வைசர், என்னோடய டீம்ஸ் இருக்காங்க, எங்கள் இன்ஜினியர்ஸ் அவங்களே வந்து பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.